மாமனை மன்னிச்சிடுமா. நான் தான் அவசரப்பட்டு உன் வாழ்வை கெடுத்துட்டேன். இனி ஆண்டவன் தான் உன்னை காப்பாத்து. நீ செய்வது உனக்கே நல்லா இருக்கடா. படிச்சு நாக்கடா. நாக்கெல்லாம் எங்கடா போயிருந்த? எல்லாம் ஃபாதர் போந்து போட்டோம். உங்க மாமா ரொம்ப நொந்து போயிருக்காங்க. கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கணும். யார் கேட்ட யார் மன்னிப்பு கேட்கறது? கேபிட்டலிசத்துக்கே கேவலம் வந்துடும். நீங்க சொல்ல தம்பி இல்லையா? தம்பி, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்ச தவறுக்காக என் மகனை தண்டிக்கிறது அநியாயம் தம்பி. யார போய் யார தண்டிக்க சொல்ற? அறுவாடை காமிச்சு காரியத்தை சாய்ச்சிட்டு இல்ல. அந்த அறுவாடையை வெட்டி உங்க கோவத்தை தீர்த்து. ஆனா ஒரு பாவம் மரியாதை என் செல்லமாக வாய்ப்பாக உங்க காலில் விழுந்து பண்ணாடி கேட்டுக்கிறேன். நீ தகராறு பண்ணதெல்லாம் அந்த மஞ்சள் கயிறுக்கு தானையா கிடைச்சிருச்சுல்ல? போய தம்பி, சும்மா பேசக்கூடாது. போவ தம்பி. பார்க்கிறேன் இந்த பையன் இந்த வீட்டுல எவ்வளவு வாழ போறான்னு பார்க்கிறேன். மீனாட்சி, மீனாட்சி வாமா என் கூட. நம்ம வீட்டுக்கம்மா. நேற்றில் இருந்து இதுதான் என் வீடப்பா. அந்த பையனை இது சாதாரண கைதுங்கிறானேம்மா. இந்த கை அவருக்கு சாதாரணமாக இருக்கு. ஆனா பெண்களுக்கு பெருமைக்கும் சின்னமே இதுதான். இனிமேல் என் வாழ்வு தாழ்வு எல்லாம் அவரோடுதான். அதுவும் இந்த வீட்டுல தானப்பா. அம்மா, 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 அம்மா. அழாதேம்மா. பெற்ற கடமை உனக்கு நேற்றோட தீர்ந்து போச்சு. பாரு, நீ பக்கத்திலே இல்லைனால் நீ சொல்லி வைத்த நல்ல வார்த்தைகள் என் நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கு. இனிமே அந்த வார்த்தைகள் தான் எனக்கு பெற்ற தாய், தந்தை, உற்றார், உறவினர் எல்லாம். மீனாட்சி, மீனாட்சி, நீ பிறந்த வீட்டு பெருமையை காப்பாத்திட்டியம்மா. சந்தோஷமாக போய் வாங்க. வா பொன்னம்மா. அம்மா மீனாட்சி, நான் பெரிய தவறு செஞ்சதாக நினைச்சேன். இல்லம்மா, நான் தவறு செய்யல. இந்த மகத்தான சொத்தை கட்டு கலங்காத என் மகனையும் கட்டி காக்க உன்னால் தாப்ப முடியும். நான் தவறு செய்யலம்மா, தவறு செய்யல. அம்மா இங்க வா. இந்த அம்மா வாங்கிக்கம்மா, வாங்கிக்கம்மா. சொத்து முழுவதையும் உன் பேர்ல எழுதி வச்சிருக்க. ஆமாம்மா, இனி எல்லா பொறுப்பும் உன்னுடையது. என்ன மாமா இதெல்லாம்? இப்ப என்ன ஒண்ணும் கேட்காதம்மா, தானா தெரியும். மாமா, ₹10 லட்சம் இந்த ஃபேக்டரியும் மீனாட்சிக்கு தான் சொந்தம். ஏன் மீனாட்சி ஸ்டாச்சு மாதிரி நிக்கிற? வா, சும்மாவா? கூலிகளா இருந்தாலும் பியூட்டியா தான் இருக்கிறாவா? ஏன் கையில நடுங்குது? ஷாக் இருக்குதா? இவ்வளவு நாளுக்கு பிறகு இன்னைக்குதான் வர்றாரு என்று அதிசயமா இருக்கா?
என்ன கோவில் மாடு மாதிரி தலையாட்டுற? கோவத்துல அல்லிராணி மாதிரி இல்ல இருந்த முந்தி. அடி வள்ளி, இவரை பார்த்தா ஏய் மாதிரி இல்ல அப்படின்னு என்ன பார்த்து ஒரு பிட் அடிச்சியே. எங்க அந்த வீராப்பு பேச்சு, அந்த முரட்டுத்தனம், அந்த எதிர்ப்பு ஒண்ணு இல்லையா? போயிடுச்சு. தாலி கட்டின உடனே போயிடுச்சுன்னு சிக்னல்லயே காமிக்குது. ஆமா, உனக்கு நான் என்ன வேணும்? நீங்க தான் எனக்கு வேணும். அத கேட்கல, உனக்கு என்ன முறை வேணும்னு கேக்குறேன். என் கணவர், என் தெய்வம். தெய்வமா? கிண்டல் பண்றியா? இல்ல புதுசா ஒரு தெய்வம் உண்டாக்குறியா என்ன? வெறும் மஞ்ச கயிறு போட்டுக்கிட்டு நீயே இவ்வளவு உரிமை கொண்டாடுறியே என்ன? வயர நெக்லஸ் போட்டிருக்கேன் ராணிக்கு. அவ என்ன நினைப்பா? என்ன உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நினைப்பா. நானா? அந்த அல்ப எண்ணமே அவளுக்கு கிடையாது. என் மேல உயிரியா வச்சிருக்கிறாவ. உனக்கு டென்னிஸ் தெரியுமா? தெரியாது. தெரியாது. குதிரையாத்த தெரியாது. அதுவும் தெரியாது. என்ன செய்வான் மனுஷன்? டான்ஸ் ஆட தெரியுமா? இதெல்லாம் ஒரு மனம் செய்யற காரியமா? ஏன் என் ராணி அன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காளே? அதனால்தான் மனைவி என்கிற உன்னதத்தான் எனக்கு மட்டும் சொந்தம்னு சொல்றேன். அத்தான் மீனா, நீங்க மனைவிதான். மீனா, மீனா, முத வர்ற சோத்துக்கலை பாத்தியாடி வரவேற்ப. ஓ, நீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? கேட்டியா? நம்மள போய் விசாரிக்கிறத ஏன்டா நின்னுகிட்டு இருக்கீங்க? கொட்டி படிக்க மாடியில கொண்டு வைங்க. என்னையா அந்த பொண்ணு புரியாம பேசிக்கிட்டு குத்துக்கள் மாதிரி நின்னுகிட்டு இருக்கேன். வெதையிட்ட வரைக்கும் சொல்லியா? ஏண்டி பதற? புரிய சொன்னா போகுது. அம்மா, இது நம்ம பொண்ணு ராணி. கழுத்தை பத்தியா? வயிற நிக்கல்ஸ் டால் அடிக்குது. இனிமே இந்த வீட்டுக்கு இதுதான் ராணி. ராணி? நீதானா அந்த ராணி? அதே கேள்வியைத்தான் நானும் உன்னை கேட்க ஆசைப்பட்டேன். முதல்ல அவரை பார்த்தேன், அன்பு கொண்டேன். மணந்தால் அவரைத்தான் மணப்பேன்னு ஆசைப்பட்டேன். உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீ எதுக்காக ஏன் வாழ்க்கையில குறுக்கிடுற? நானா உன் வாழ்க்கையில குறுக்கிடுறேன்? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அவரை மணந்திருக்கிறேன். என்னை பார்த்தா அந்த கேள்வி கேட்கிறேன். வேணாம், நீ வாழ வந்திருக்கும் இந்த வாழ்வு வாழ்வல்ல ராணி. உன்னை பெற்றவங்களுக்கு மட்டுமல்ல, பெண் குலத்துக்கே களங்கத்தை உண்டாக்கிறாது. ராணி, என்ன கதை கேட்டுக்கிட்டு இருக்க? நேரமாகுது, மாடிக்கு போ. ராணி, உன்னை போக விட முடியாது. நான் போய்தான் தருவேன். மானம் மரியாதை இல்லாத கூட்டத்தோடு இருக்கிற உனக்கு நல்ல புத்தி எங்கிருந்து வரும்? என் கணவரை உன் கணவர் என்று சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்லை? உன் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் பெண்மை செத்தா போச்சு. நீயும் பெண் தானா? யார கேட்கிற கேள்வி? கூலிக்கார பொண்ணு. இனிமே ஷெட்ல தான் இருக்கணும். நீ பங்களாக்குள்ள வரக்கூடாது. பங்களாக்குள்ள ராணி தான் இருப்பா. நீ ஏதாவது வேலை செய்யறதுக்கு தான் வரணும். அவளை போய் என்ன வார்த்தை கேட்கற? நீ உன்ன மாதிரி அடுப்பாங்க வேலை செய்யற பொம்பளை நினைச்சுக்கிட்டாங்க. அத்தான் கூடாது, அசிங்கமா இருக்கு. அதை அவ கூப்பிடுவா. உழைச்சத்துக்கு பணம் நம்ம பேக்கிரியே நான் திருநெல்வேலி பேர் வாங்குறேன்.
தம்பி இத பாருங்க. என்ன பிள்ளை? நடேச பிள்ளை. நான் என்ன அரசு தம்பி